இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், என்னோட புது லேப்டாப் செமையா இருக்குடி. இப்பதான் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். 15.6 இன்ச் ஸ்கிரீன், 3rd ஜெனரேஷன் i3 ப்ராசஸரோட பக்காவா இருக்கு. 8GB RAM, அதுவும் 512GB இன்டர்னல் மெமரி டி. அது வந்துச்சுடி, ஒரு 38,900. சூப்பர் டி. இனிமே உன்னை கையிலேயே பிடிக்க முடியாது. கலக்கு கலக்கு. சரி, என் தங்கச்சி வந்துட்டா, நான் அப்புறம் பேசுறேன். நேத்து நான் கொண்டு வந்த பேக்ல இருந்த பணத்துல தானே இது வாங்கினேன். இல்லையே, நீ எந்த பேக் கொண்டு வந்த? நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லையே. இங்க பாரு தீபா, நான் ஏற்கனவே நிறைய பிரச்சனையில இருக்கேன். அதெல்லாம் பத்தாதுன்னு நீயும் புதுசு புதுசா ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டு இருக்க. சத்தியமா என்னால சமாளிக்கவே முடியல. ப்ளீஸ் தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. அந்த பேக்ல இருந்த பணத்துல தானே இந்த லேப்டாப் வாங்கினேன். ஆமாண்டி, அந்த பணத்தை எடுத்துட்டு போய் தான் வாங்கினேன். அதுக்கு என்ன இப்போ? என்னக்கா இவ்வளவு ஈஸியா கேக்குற? அது நம்மளோட பணமே இல்ல. இப்ப நான் அந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். என்ன பண்றது? என்னாச்சுமா? எதுக்கு தீபா கிட்ட கத்திக்கிட்டு இருக்க? அப்பா, இவ என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? இப்ப நான் அவன்கிட்ட அந்த பணத்தை எப்படிப்பா திரும்ப கொடுக்கறது? எதுக்குப்பா இவளுக்கு இந்த வேலை? தீபா பண்ணது இருக்கட்டுமா, முதல்ல உனக்கு எதுக்குமா இந்த வேண்டாத வேலை? அவன் ஏதோ பெரிய ரவுடி, கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்றவன்னு சொல்ற. அவங்கிட்ட எல்லாம் உனக்கேமா வம்பு வேண்டி கிடக்கு? பா இல்லப்பா, அது அவரோட பேக் தானே எனக்கு தெரியாது. ஒருத்தவங்களுக்கு உதவி பண்றதா நினைச்சுதான் அதை எடுத்துட்டு வந்தேன். அதுல பணம் இருந்தது கூட எனக்கு தெரியாதுப்பா. அதுல பணம் இருந்த விஷயம் எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா அந்த பேக் அவன் கிட்ட அப்பவே கொடுத்திருப்பேன். இதெல்லாம் உனக்கு தேவையா சொல்லு? சரிப்பா, நான் ஒத்துக்கிறேன், நான் பண்ணது தப்புதான். ஆனா இவ எதுக்கு அந்த பணத்தை எடுத்துட்டு போய் லேப்டாப் வாங்கிருக்கான்னு கேளுங்க. வீட்ல பணம் இருந்தா இப்படிதான் கேட்காம எடுத்துட்டு போய் இவ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவாளா? அப்பா, நான் ஒன்னும் என் இஷ்டத்துக்கு வெட்டி செலவு பண்ணல. என்னோட படிப்புக்காக தான் லேப்டாப் வாங்கினேன். அதுக்கு என்னமோ இவ ரொம்ப ஓவரா பேசுறா. அதெல்லாம் சரிதான் தீபா, ஆனா அந்த பணம் யாரோடது, எதுக்கு வச்சிருக்காங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா? இங்க பாரு தீபா, உனக்கு லேப்டாப் வாங்கி கொடுக்கறேன்னு நான் சொன்னது உண்மைதான். அதுக்காக இப்படி அடுத்தவங்க பணத்துல வாங்கி கொடுக்கணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. இந்த லேப்டாப்பை ரிட்டர்ன் பண்ணிட்டு அந்த பணத்தை வாங்கிடு. நானும் அப்பாவும் கஷ்டப்பட்டு எப்படியாவது உனக்கு வேற லேப்டாப் வாங்கி தரோம். ப்ளீஸ். ஆமாமா தீபா, அடுத்தவங்க பணத்துல வாங்கினது நமக்கு வேண்டாமா, அதை திரும்ப கொடுத்துறேன். இவளோட டீச்சர் ட்ரைனிங் ஃபீஸ கட்டுறதுக்கே முடியல. இந்த லட்சணத்துல அவ எனக்கு லேப்டாப் வாங்கி தர போறாளா? நீங்க ரெண்டு பேரும் என்ன நடக்கதே பேச மாட்டீங்களா? தீபா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசுன அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அடுத்தவங்க பணத்தை தெரியாம எடுத்துட்டு போய் லேப்டாப் வாங்கினதோட மட்டும் இல்லாம அதை நியாயப்படுத்தி வேற பேசுறியா நீ? இந்த பாரு, ஒழுங்கா அந்த லேப்டாப்பை ரிட்டர்ன் கொடுத்துரு. அந்த பணத்தை வாங்கி இந்து கிட்ட கொடு. இல்லன்னு வெச்சுக்கோ. ரிட்டர்ன் கொடுனா நான் என்ன பண்றது? வாங்கும் போதே அதுக்கு ரிட்டர்ன் கிடையாதுன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. என்னாலலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. எந்த கடையில அப்படி சொன்னாங்க? உன்கிட்ட பில் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வா, நான் பேசிக்கிறேன். ஏய், என்ன அசிங்கப்படுத்தலான்னு பாக்குறியா? அதெல்லாம் என்னால எங்கேயும் வர முடியாது. இதுல அசிங்கப்பட என்னக்கா இருக்கு? நம்ம லேப்டாப்ப வாங்கி ஒரு வாரம் கழிச்சா ரிட்டர்ன் பண்றோம். ஒரே ஒரு நாள் தானே ஆகுது, அதெல்லாம் ரிட்டர்ன் எடுத்துக்குவாங்க. வா வா, வந்து எடுத்துக்கூட வா. உங்க கடையில ஆன்லைன்ல இந்த லேப்டாப்ப வாங்கியிருந்தாங்க. எங்களுக்கு இப்போதைக்கு இந்த லேப்டாப் வேண்டாம் சார், அதான் ரிட்டர்ன் பண்ண வந்திருக்கோம். இதெல்லாம் ஜவுளி கடையா? வாங்கின துணி பிடிக்கல, அளவு சரியில்லைன்னு ரிட்டர்ன் பண்றதுக்கு அதெல்லாம் ரிட்டர்ன் பண்ண முடியாதுமா. லேப்டாப் ஏதாவது பிரச்சனைனா வாங்க, வாரண்டியில சரி பண்ணி தரோம். அதை தவிர ரிட்டர்ன் பாலிசி எல்லாம் எங்க ஷாப்ல கிடையாது. தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க. இதுக்கு தான் அப்பவே வரலன்னு சொன்னேன். கூப்பிட்டு வச்சு எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டல. நீ இந்த லேப்டாப்ப ரிட்டர்ன் பண்ண, உடைச்சு போடு, என்ன வேணாலும் பண்ணு. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியாது. தீபா தீபா நில்லு. தீபா, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு தீபா. இந்த லேப்டாப்பால எங்க குடும்பமே பெரிய பிரச்சனையில இருக்கு சார். இது வேற ஒருத்தவங்களோட அமௌண்ட்ல வாங்கினது சார். நீங்க இத வாங்கிட்டு பணத்தை கொடுத்தாதான் நாங்க இங்க பிரச்சனையே சரி பண்ண முடியும் சார். மா, யார் குடும்பத்துல தான் பிரச்சனை இல்ல, அதுக்காக வாங்கின பொருளை எல்லாம் திருப்பி கொடுத்துட்டு பணத்தை கேட்டா நாங்க எப்படிமா கடையை நடத்துறது? உங்க பிரச்சனையை நீங்க தான் பாத்துக்கணும். கடையில தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்கம்மா. போங்கம்மா வெளியில. இல்ல சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் சார். போமான்னு சொன்னேன், கிளம்புங்கம்மா.
பொருளை வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு இப்ப வேணாமா போமா கிளம்புமா. ஏமா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தண்ணி குடிக்க கூட போகாம எதுக்குமா இவ்வளவு பிடிவாதமா இங்க நின்னுகிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? நான் பிரச்சனை பண்ணலாம் வரல சார். இந்த லேப்டாப்பால எங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் சார் சொல்றேன். புரிஞ்சுக்கோங்க சார். அப்படி என்ன பிரச்சனை வந்துரும் நினைக்கிற? கடங்கிற பிரச்சனை. கடனா? என்ன சார் சாதாரணமா கடனானு கேக்குறீங்க? இருக்கப்பட்டவங்களுக்கு கடன் சந்தோஷப்பட்டு வரும். ஆனா எங்கள மாதிரி இல்லாதவங்களுக்கு கடன் அசிங்கத்தை, அவமானத்தை, நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கொண்டு வரும் சார். இதெல்லாம் எங்க வாழ்க்கையில நடந்திருக்கு சார். ஒரு கடன் என் அம்மாவோட உயிரே எடுத்திருக்கு சார். இந்த கடன் மறுபடியும் எங்க குடும்பத்துக்கு வரக்கூடாதுன்னா நீங்க மனசு வச்சதான் சார் முடியும். சரி, அந்த பில்ல கொடுமா. இந்தாங்க சார். உனக்காக நான் இதை ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன். உன் பிடிவாதத்துக்காக இல்ல, உன்னோட உறுதியான இந்த கொள்கைக்காக. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா இதை நான் அப்படியே சேல் பண்ண முடியாது. இதை ரீஃபர்பிஷ் பண்ணி தான் சேல் பண்ணணும். அதுக்காக மொத்தமா 2000 புடிச்சிட்டு மீதியை கொடுங்க சார். சரி. இந்தாம்மா. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏய், என்ன மசமசன்னு வந்து நின்னுட்டு இருக்க? ஜெயந்தி, அந்த காய்கறி எல்லாம் இவகிட்ட கொடு, அவ கட் பண்ணட்டும். அம்மா, நான் சமையல் கத்துக்கணுமா? அதான் நீயும் சித்தியும் இருக்கீங்கல்ல, நீங்க 2 பேர் பத்தாதா? அது சரி, நான் என்ன எங்களுக்கு சமைக்கவா சொன்னேன்? நீ கல்யாணம் ஆகி போற வீட்ல உன் புருஷனுக்கும் மாமியாருக்கும் சமைச்சு போட வேண்டாமா? அதுக்கு தான் சொன்னேன். என்னக்கா அவன நாளைக்கு கல்யாணம் ஆயிட்டு போறா? இப்பதானே ஸ்கூல் முடிச்சிருக்கா, கொஞ்ச நாள் நிம்மதியா சந்தோஷமா இருக்கட்டுமே. அப்புறம் இதெல்லாம் பண்ண தானே போறா. அது சரி, நீ பாட்டுக்கு நிம்மதியா இரு, சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு போயிடுவேன். நாளைக்கு இவ போற இடத்துல சோறு கூட பொங்க தெரியாம கைய பிசைஞ்சிட்டு நின்னானா அவ மாமியார்காரி என்ன தானே பேசுவா? இவ்வளவு பெரிய பொண்ணை பெத்து வளர்த்திருக்கா, ஒரு சுடு தண்ணி கூட காசு தெரியாம வளர்த்துட்டாலே. இவெல்லாம் ஒரு பொம்பளையானு என் மூஞ்ச பார்த்து கேட்டா நான் என்னமா பண்றது? அடியே ஜெயந்தி, இவங்க கிட்ட என்ன பேசினாலும் வேலைக்காக போறதில்ல. எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாம வேலையை பாரு. கர்ணா, என்னதாண்டா நடந்துச்சு? நீ ஏன் இப்படி பண்ண? உன் கையில பணம் இருந்தா பேங்க்ல பணம் இருக்கிற மாதிரி உங்க அண்ணன் பெருமையா பேசுவாரே. நீ எப்படிடா 40,000 ரூபாவை தொலைச்ச? என்னால நம்பவே முடியலையேடா. என்னாலே நம்ப முடியல அண்ணி. அது எப்படி நடந்துச்சுன்னு என்னால கெஸ் கூட பண்ண முடியல. இத்தனை வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைம் நான் பணத்தை தொலைச்சிருக்கேன். ரொம்ப அசிங்கமா இருக்கு அண்ணி. அட விடு கர்ணா, இதுக்கெல்லாமா ஃபீல் பண்ணுவ? 40,000 தானே, அதெல்லாம் ஒரு பணமா? 40,000 ரூபாய் ஒரு பணமே இல்லதான். ஏன்னா இவ வந்து லட்சமா கொட்ட போறா பாரு, அதனால இவ பேச்ச கேளு. எங்களையும் விட்டா லட்ச லட்சமா சம்பாதிப்போம். ஆனா எங்க